2 சூப்பரான ரெசிபி ஒரே வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலை பொடி. தேங்காய் சட்னி வந்து ஒயிட் கலர் தேங்காய் சட்னி இது. ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பொட்டுக்கடலை பொடிக்கு வந்து பொட்டுக்கடலையை வந்து நல்லா வறுத்துக்குங்க. வறுத்துக்கிறது அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, வாசனை வர மீது தான் வறுத்துக்கணும். கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டியதில்லை. நீங்கள் வறுத்து செய்யும் போது நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 4 பூண்டு பற்களை வந்து உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் வந்து ஜீரகம். இப்போ நான் ஒரு 30 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் நான் ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்யும் போது உங்களுடைய அளவுக்கு தகுந்தாப்புல பூண்டு பற்களோட எண்ணிக்கையை வந்து அதிகரிச்சுக்கலாம். அதே போல் ஜீரகத்தோட அளவையும் கூட்டிக்கலாம். நீங்கள் சாதம் மட்டும் வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு இந்த பொட்டுக்கடலை பொடி பண்ணிவிட்டு அப்படின்னா சாதத்தில் கலந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கும் கொடுக்கலாம். நீங்கள் வீட்லேயும் வந்து சாப்பிட்றலாம். அவ்வளோ ஈஸியான பொடி இது. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும் இது செய்யறதுக்கு. நான் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை கூட ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிக்கிறேன். நல்லா மொறுமொறுன்னு அதிலே வெறிஞ்சட்டிலே வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன். காரத்துக்கு வந்து தனி மிளகாய்த்தூள் மட்டும் தான் சேர்க்குறேன். நான் பெருங்காயம்லாம் சேர்க்கலை. இது மட்டும் தான், தனி மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்து நம்ம மிக்சியில் வந்து நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் சூப்பர் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய். ஏன் அப்படின்னா, தேங்காய் வந்து நம்ம கொப்பரை தேங்காய் இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம். நான் வந்து என்னோடய தேங்காய் நல்லா முத்தின தேங்காய் தான். இருந்தாலும் வந்து நம்ம பொட்டுக்கடலை பொடி வந்து ஒரு வாரம் வச்சிருந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வாசனை வந்துடும். அதுக்காக தான் வந்து தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்தெடுத்த தேங்காயில் நான் கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூளை சேர்த்து சும்மா ஒரு பிரட்டிட்டு நான் தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு மிளகாய்த்தூள் வந்து பச்சை வாசம் இருக்காது, உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிங்க தேங்காயை. அப்படியே கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பொடி அவ்வளோ வாசனையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடி உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாதத்தில் விட்டு சாப்பிட்டாலும் சரி, இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டாலும் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை, கருவேப்பிலை எல்லாத்தையும் அரைச்சிட்டு, தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு, கடைசியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பூண்டு பற்களை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே பூண்டு பற்களை போடக்கூடாது, அது நல்லா இருக்காது இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு. எல்லாத்தையும் அரைச்சிட்டு கடைசியில் பூண்டு பற்களை சேர்த்துக்கோங்க. சப்போஸ் காரம் பத்தலைன்னா கொஞ்சமாக வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் சட்னி சொன்னேன்னா, இது வந்து ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் கலர் வந்து ஒயிட்டாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஊசி மிளகாய் சேர்த்துருக்கேன்னா, அப்படி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் வந்து நல்லா ஒயிட்டாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நான் 2 முந்திரியை சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு தேங்காய், பச்சை மிளகாய், முந்திரி வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் நல்ல காரமான பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு முந்திரி சேர்த்து அரைங்க. கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிங்கன்னா இந்த டேஸ்ட்டாக அந்த சட்னி கிடைக்கும் உங்களுக்கு. பொங்கல், உப்புமாக்கெலாம் அந்த சட்னி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.